தாமே அப்படியாக இந்த வருடம் முழுவதுமாக எங்களையும் பிள்ளைகளையும் கூட கர்த்தரே நடத்தி இருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், வெள்ளவினத்தின் மத்தியில் அப்படியா கூட கர்த்தரே எங்களை நடத்தி இருக்கிறார். அடிமைக்கு கூட கர்ப்பப்பையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, கட்டி ஃபார்ம் ஆகிருந்துச்சு. கர்ப்பப்பை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கூட மருத்துவர்கள் சொன்னாங்க. ஆனாலும் கூட அந்த மருத்துவர் வந்து சோதிக்கிற பொழுதே கூட அந்த கட்டி உடஞ்சிருச்சு. அதனால கூட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மீண்டும் கூட அந்த ஒரு பிரச்சனைகள் வராதபடி தேவன் சுகமாயிருக்க, இதுவரையிலும் சுகமாயிருக்க பண்ணியிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்படியா கூட வீடு, மேல் வீடு எடுப்பதற்கு கூட 2 ரூம்கள் எடுப்பதற்கு, அது பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கும் தேவன் இரக்கம் பாராட்டினார். அநேக இந்த வருடத்தில் கூட கடன்களை கட்டுவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்படியா கூட 2 பிள்ளைகளுடைய வேலை காரியங்களை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். சம்பள உயர்வுகளை கொடுத்து தேவனே நடத்தி இருக்கிறார். ஷாமுக்கு கூட நல்ல ஒரு கம்பெனி கிடைக்க நல்ல சம்பள உயர்வுகளோடு தேவனே ஆசீர்வாதத்தை நடத்தி கொடுத்தார். பிள்ளையாண்டானபடியாக இம்மட்டுமாக கர்த்தருக்குள் இருப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ரேனேசனுடைய படிப்பின் காரியங்கள், அவனுடைய பொருளாதார தேவைகள் சகலவற்றையும் தேவனே கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தினார். இம்மட்டுமாக அப்படியாக குடும்பத்தை இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் சொல்லி முடியா நன்மைகளை இந்த வருடம் முழுவதுமாக எங்களுக்கு செய்த எல்லா தெய்வக்காக ஸ்தோத்திரம். அப்படியா கூட இன்ஃபென்ட்டுக்கும் கூட நல்ல ஒரு பெண்ணை கொடுத்து கர்த்ததாமே என்கேஜ்மெண்டை கர்த்ததாமே ஆசீர்வதித்து கொடுத்தார். அப்படியாக செய்த எல்லா தெய்வக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.